நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் காமெடி ஹாரர்ன்ற ஜானலில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட படம் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருந்துச்சு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா காஞ்சனா சீரிஸ், அரண்மனை சீரிஸ், தில்லுகுட்டு டுட்டு சீரிஸ், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா காட் மோடில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமா இறங்கிடுச்சு. ஏன்னா கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா காட் ரெஃபரன்ஸ் வச்சுக்கிட்டு இல்லை காடாகவே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட படம் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம சுந்தர் சி டைரக்ஷனில் நயன்தாரா ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆக இருக்க மூக்குத்தி அம்மன் பார்ட் 2. ஸோ இது உங்களுக்கே தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஓரியன்ட் காட் மூவி. ஸோ இதோட ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ப்ரீக்வல் ரிலீஸ் ஆன மூக்குத்தி அம்மன் பார்ட் 1 பார்த்தீங்கன்னா ஓடிடி பிளாக் பஸ்டர். ஸோ அதோட கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா இப்போ இது வரப்போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எப்படி இருக்க போகுதுன்னு. அடுத்ததாக சேயோன். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா முருக ரெஃபரன்ஸை டைட்டிலே வச்சுட்டு வர்ற மூவி தான் இது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா காட் கனெக்ட் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஹெவியாக பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. ஸோ இந்த படத்துக்குமே ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ இது எந்த மாதிரி கதையை பற்றினா கொண்டு போக போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா கருப்பு மாதிரி கொண்டு போகிறாங்களா இல்லை வேறு ஸ்டைலில் கொண்டு போகிறாங்களான்னு. அடுத்ததாக இப்போ ரீசெண்டாக டைட்டில் அனௌன்ஸ் பண்ண தலைவர் 173. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா கையில் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் இவங்க விட்ட போஸ்டரில் பார்த்தீங்கன்னா முருக ரெஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு காப்பு போட்டிருப்பாரு. ஸோ கண்டிப்பாக இதுலேயும் பார்த்தீங்கன்னா முருக ரெஃபரன்ஸ் அண்ட் கனெக்ட் பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. அடுத்ததான் நம்ம தனுஷோட ஓம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா காட் ரெஃபரன்ஸ் வச்சுட்டு டைட்டில் வர படம் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டைலாக்காகவே பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டு இருப்பாங்க, கிளிம்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கருப்பு மாதிரி பார்த்தீங்கன்னா காடே பார்த்தீங்கன்னா அப்படியே கூட்டிகிட்டு வர மாதிரி இல்லாமல் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா கொண்டு போக போகிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எப்படி இருக்க போகுதுன்னு. சரி, திடீர்னு நம்ம தமிழ் சினிமாவில் இவ்வளோ கடவுள் படம் வர்றதுக்கான கருப்பு அங்கே எதுனா கருப்பு கிடையாது. ஏன்னா கருப்பு படத்துக்கும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட படம் கமிட் ஆனது தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வர்றதுக்கான பார்த்தீங்கன்னா காந்தாரா தான் நான் சொல்லுவேன். ஏன்னா காந்தாராவோட அந்த மேசிக் சக்ஸஸ்க்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கருப்பே பார்த்தீங்கன்னா உருவாச்சு. ஸோ இந்த மாதிரி பண்ணலாம்னு. ஸோ எது எப்படியோ இந்த மாதிரி காட் மோடில் வர படத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த படத்தை பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஆவலாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.